புதுக்கோட்டை திருவரங்குளத்தில் உள்ள புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரியில் நடந்த முப்பெரும் விழாவில் தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் சிவ வி மெய்யநாதன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு உரையாற்றினார். புதுக்கோட்டை அருகே திருவரங்குளத்தில் இயங்கி வரும் புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி வளாக கூட்ட அரங்கில் தேசிய வாழை ஆராய்ச்சி மையம், திருச்சி நாடியம்மை ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனம் இணைந்து வளம் குன்றா சுற்றுச்சூழலை பாதிக்காத விவசாயம் குறித்து தேசிய மாநாடு நடைபெற்றது. இந்நிகழ்வில் கல்லூரி முதல்வர் ரகுராமன் தலைமை வகித்தார். நிர்வாக இயக்குநர் துறை மற்றும் கல்லூரி செயலாளர் ராஜாராம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் சிவ வி மெய்யநாதன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சி துவங்குவதற்கு முன்பு கல்லூரி நுழைவாயிலில் விழிப்புணர்வு பேரணியை அமைச்சர் கொடியசைத்து துவங்கி வைத்தார். கல்லூரி மாணவ மாணவியர்கள் மிதிவண்டியில் கல்லூரி வளாகம் முழுவதும் விழிப்புணர்வு பதாகைகளை வைத்துக் கொண்டு சென்றனர். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சி நடந்த கூட்ட அரங்கில் அமைச்சர் கார்பன் அதிகரிப்பதால் சூரியனிலிருந்து வெளிவரும் வெப்பம் மீண்டும் பழைய நிலைக்கு பூமியை விட்டு வெளியே செல்ல முடியாத நிலை உள்ளது. இதனால் காலநிலை மாற்றம் ஏற்பட்டு மிகப்பெரிய பாதிப்புகளை சந்திக்க வேண்டிய நிலை உள்ளது. அண்மையில் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் பல குடும்பங்கள் காணாமல் போயினர். சென்னை, தூத்துக்குடி மழை வெள்ளத்தில் மிகப்பெரிய பேரிடரை சந்தித்தோம். இந்த பேரிடர் எதிர்கொள்ள தயாராவது மட்டுமல்ல, அதை கட்டுப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு உள்ளது. இதற்கு பசுமை தமிழகம் என்ற திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கியுள்ளார் என்று சிறப்புரையாற்றினார். மேலும் இந்த நிகழ்வில் தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் இயக்குநர் செல்வராஜன் மற்றும் பயிர் சுகாதார ஆலோசகர் மஞ்சு தாக்கூர், முதன்மை விஞ்ஞானி ராஜ்குமார் உள்ளிட்டோர் இந்த நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுக்கோட்டை மாவட்ட செய்தியாளர் ஆரோக்கியராஜ்.